1871 அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். நமக்கு அது ஒரு முக்கியமான நாள். அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி சிதம்பரம் தீட்சருடைய வழக்கு ஒன்று மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் வந்தது. அப்போது இவர் அங்கே வேலை பார்த்தார், தலைமை குமாஸ்தாவாக, ஹெட்லாக். அவர்கள் தம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பல பாடல்கள், இலக்கிய பாடல்கள்லாம் மேற்கோள் காட்டினார்கள். அப்படி காட்டும்பொழுது ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு சந்த குழிப்போட ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வரி அவங்க ஒரு எவிடன்ஸ் அஃபிடவிட்டில் அதை சேர்த்துருக்காங்க. வேத நூல் முறை வழுவாமலே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசணி புரிக்குவே என்று வேதங்களில் சொல்லப்பட்ட வகையில் தினமும் 3000 அந்தணர்கள் வேள்வியெல்லாம் செய்து பூஜை செய்யக்கூடிய அந்த சிதம்பரம் கோயில் என்பத செய்தி அதில் குறிப்பிட்டிருக்கு. அவங்க எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் கொடுத்த ஒரு சாட்சி என்று காட்டியிருந்தார். அந்த பாடல் தாது மாமலர் முடியாலே என்று தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் பாடல். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் திருப்புகழுக்கு ஈடுபாடு கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த பாடலுடைய 2வது பகுதியை ஒன்றி உங்களுக்கு நான் இப்போ பாடி காமிக்கிறேன். காதலாயருள் புரிவாய் நான் மறை மூலமே என உடனே மாகரி காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோனே காதல் மாதவர் வலமே சூழ் சபை நாதனார் தமதிடமே வாழ் சிவகாமநாயகி தருபாலா புலிசையில் வாழ்வே வேதமுறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரி கோவே வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேருமால்வரை என நீழ்கோபுர மேலை வாயில் இமையில் மீதேறிய பெருமாளே மோகவாரிதி தனிலே நாள்தோறும் மூழ்குவேன் உனதடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே என்ற மகுடத்தோடு அந்த பாடல் அமைந்திருக்கு.